ஹலோ அண்ட் வெல்கம் டு அஸ்ட்ராலஜி அண்ட் டரோ வித் ஸ்வரூபா. நான் உங்களுக்காக இன்றைக்கி தமிழில் ஒரு ட்வின் ஃப்ளேம் ரீடிங் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ தோஸ் ஆஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட். நீங்கள் ஒரு ஜென்மத்துலேருந்து இன்னொரு ஜென்மம் நீங்கள் ரெண்டு பேரும் கூடவே சேர்ந்து வாழறீங்க, கூடவே சேர்ந்து இருக்கணுன்ற ஒரு டிசைன் இருக்குது அதில். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் கான்செப்டில் ட்வின் ஃப்ளேம்ஸ்னு இப்போ சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு உங்களோட லைஃப்பில் எல்லாம், அப்புறம் உங்களோட டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினின் எனர்ஜிஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்திருக்கீங்க. பாஸ்டில் நீங்கள் ஃபூல் கார்டு இருக்குது. நீங்கள் ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் த டிவைன் மாஸ்குலின் இஸ் சம்படி வித் அ வெரி பிக் ஹார்ட். அவருக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது. அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அவருக்கு உங்கள் கூட வாழணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் இப்போ அவர் ஒரு ரெஸ்ட் பீரியடில் இருக்கார். அவருக்கு என்ன தேவைன்னா, நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களோட மனசை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணித்துன்னா, அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. இன்னொன்று அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்க மனசுலேயே வச்சுண்டு கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களோட. அதனால உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு அவர் உங்களை ஒரு ஃபுல்லி கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவர் உங்களை ஃபுல்லி கமிட்டடாக உங்ககிட்ட ஃபுல் கமிட்மெண்ட்டோடு இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட மனசில் நீங்கள் டிவைன் ஃபெமினினாக என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ்னு. உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லை. ஜாபாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களோட பைசாவாக இருக்கட்டும், இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நினச்சிண்டு இப்போது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகணுன்றது தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஃபோக்கஸ் அதில் தான் மெயினாக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த மாதிரி அவுட்கம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ்னு பார்க்கலாம். நீங்கள் அவர் உங்ககிட்ட வரத்துக்கு முன்னால் அவர் சிலது கன்சிடர் பண்ணுறாங்க. யூ காட் த கிங் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ அவங்க அவங்களோட ஜாபை பற்றி யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட மனஸ்திதியை பற்றி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ்லேருந்து விடுதலை வேணுன்றத, பர்சனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஜாப் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், மனியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் சில விஷயங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் 7 டேஸில் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ், நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களை முன்னால் போக விடாமல் தடுத்துட்ருக்கீங்க. திஸ் இஸ் த சேரியட் கார்டு. ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் போக விடாமல் தடுக்கிறது. பட் யூ வில் ஹாவ் சம் மூவ்மெண்ட் ஃபார்வர்ட். சேரியட் இண்டிகேட்ஸ் தட் தெர் இஸ் மூவ்மெண்ட் ஃபார்வர்ட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் முன்னால் போவீங்கன்னு டெஃபினட்டாக கார்டு சொல்லுது. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஐம் கெட்டிங் அன் ஆரக்கிள் கார்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் இமோஷனல் ஸ்டேட் இன் த நெக்ஸ்ட் 7 days. Strength. So we've got strength here. Strength says my truth gives me strength. ஸோ அதுதான் இதில் எழுதியிருக்கு ஆரக்கிள் கார்டில். மை ட்ரூத் gives me strengthன்னா, உங்களோட ட்ரூத் என்னவோ அதில் நீங்கள் உட்காரணும். நீங்கள் அதில் தீவிரமாக ஆழமாக உட்காரணுன்றது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யுவர் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் ஆர் டைரக்டிங் யூ டு ஃபைண்ட் அவுட் உங்களோட ட்ரூத் என்ன. நீங்கள் எந்த ரீசனுக்காக இவரை பற்றி நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க, உங்களோட லைஃப்பில் ஃபுல்லி கமிட்டடாக மேனிஃபெஸ்ட் ஆகணுன்றது எந்த ரீசனுக்காக? அது உங்களோட இன்செக்யூரிட்டியா, இல்லை உங்களுக்கு தனிமையாக தனிமையாக இருக்கீங்களா, தனிமை ஜாஸ்தி உங்களுக்கு தெரியறதா உங்களோட லைஃப்பில், இல்லை எந்த மாதிரி ப்ராப்ளம்காக நீங்கள் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்களோட லைஃப்பில் ஃபுல்லி கமிட்டடாக அவர் இருக்கணுன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட இன்செக்யூரிட்டினால் ஒருத்தர் இருக்க முடியாது உங்களோட லைஃப்பில், இல்லையா? இஃப் யூ ஆர் இன்செக்யூர் அபவுட் அவர் செல்ஸ், அப்போ அந்த ரீசனை நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ
ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை நம்ம உருவாக்கிக்கணும். நம்மளுக்கு ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடி நம்ம வந்து ஏதாவது பண்ணணும். we have to find a new job ஆர் நம்ம இருக்கிற ஜாப்லேயே எப்படி இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணலாம், பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வளர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஃப்ரம் மெனி அதர் ஏரியாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ரெஷர் போடுறது. ஸோ தெர் இஸ் சம் ப்ரெஷர் கம்மிங் ஃப்ரம் அதர் ஏரியாஸ். அந்த அதர் ஏரியாஸில் நீங்கள் வந்து என்ன ஆயின்ட்டுருக்குன்றதை பார்த்துண்டு வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வரும்போது நிஜமாகவே இந்த டிவைன் மாஸ்குலினை நீங்கள் வந்து விரும்புகிறீங்க. எப்படி விரும்புகிறீங்கன்னா ஃபுல் ஹார்ட்டோட மனசை வந்து திறந்து அன்கண்டிஷ்னலி லவ்விங்காக இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற ஸ்பேஸுக்கு வந்து அவரை நீங்கள் வந்து விரும்பிங்கன்னா அவங்க டெஃபினெட்லி உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, டெஃபினெட்லி உங்களோட கமிட்மெண்ட்டும் காமிப்பாங்க. ஸோ ஃபைனல் கார்ட் பிஃபோர் வி லீவ், ஜஸ்ட் டு கிவ் அஸ் அ பாயிண்டர். இது வந்து விஸ்டம் கார்ட்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா. என்னன்னு சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெடி, ஹோல்ட் இட் ஸ்டெடின்னு வந்துட்டுருக்கு. கிருஷ்ணரை தூக்கின்னு போகும்போது எப்படி வந்து வசுதேவர் அந்த யமுனையை க்ராஸ் பண்ணாரோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கின்னு போகணும். ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜில் இருக்குது, ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து சேஃபாக கொண்டு போய் ஒரு ஹார்பரில் நீங்கள் சேர்க்கணும். தட் இஸ் அது எங்கேன்னா அது அன்கண்டிஷ்னல் லவ்வில். ஸோ இப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கலாம், உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்கலாம், உங்கள் கூட என்னமோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இருந்தால் கூட நீங்கள் இப்போ அதை ஒரு டிவோஷனில் அந்த ரிலேஷன்ஷிப்பை அன்கண்டிஷ்னல் லவ்வில் நீங்கள் கொடுத்து ஒன்றுமே அவரை வந்து குத்தம் சொல்லாமல், அந்த மாதிரி உங்களையுமே குத்தம் சொல்லிக்காமல் அவரையுமே குத்தம் சொல்லாமல் கொஞ்சம் நாள் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி தெர் இஸ் மூவ்மெண்ட் ஃபார்வர்ட். Chariot card is there. There is movement forward in this relationship. So I hope you like this reading. Follow us for more. உங்களுக்கு பிடிச்சதுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.